ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்க வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாடிவாசல் படத்துலேருந்து சூர்யா விலகிறதா ஒரு நியூஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது எந்த மாதிரியான நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம கிசா டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றிமாறன் சூர்யா கூட்டணியில கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கவிருப்பதா அறிவிக்கப்பட்ட ஒரு படம் தான் வாடிவாசல். இந்த படத்தோட ஷூட்டிங் போன வருஷமே நடந்திருக்க வேண்டியது. இன்னும் ஷூட்டிங் நடத்தப்படாம இருக்கிறாங்க. இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங் எப்ப நடத்துவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத நிலையில இந்த படத்திலிருந்து சூர்யா அவர்கள் விலகிட்டதா இப்ப நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சூர்யா இப்போ கங்குவா படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு அந்த படம் அவரோட கெரியர்லயே முக்கியமான படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில நியூஸ்களும் வந்துகிட்டு இருக்கு. வெற்றிமாறன் இப்போது விடுதலை 2 படத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு. அதாவது இப்போ ரிலீஸ்க்கான ஒர்க்ல இப்போ தீவிரமா ஈடுபட்டு வராரு வெற்றிமாறன். சூரி, விஜய் சேதுபதி, கௌதம் மேனன் ஆகியோர் நடிக்கிற இந்த படத்துல இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் பாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போன வருஷமே ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனா இன்னும் 2ஆம் பாகத்துக்கான ரிலீஸ் டேட் அண்ட் அதுக்கான ஒர்க் இன்னும் நெறைய இருக்கிறதுனால வெற்றிமாறன் அதுல பிஸியா இருக்காரு. ஸோ இந்த படத்த முடிச்சுட்டு வாடிவாசலுக்கான ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்தாரு. சூர்யாவும் கங்குவா படத்த முடிச்சுட்டு, அதாவது வாடிவாசல் படத்துல நடிக்கலாம் அப்படிங்கிற மாரியான பிளான் தான் போய்க்கிட்டு இருந்தது. ஆனா, இன்னும் விடுதலை 2க்கான ஒர்க் இன்னும் போய்க்கிட்டு இருக்கிறதுனால, இப்போ அவரு சுதா கங்கோரா இயக்கத்துல நடிக்கவிருக்கிற படத்துல இப்போ அவர் கமிட் ஆகி ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரியான நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இது மேல ஒரு பஞ்சாயத்தா வாடிவாசல் படத்துல டைரக்டர் அமீரும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறதா இப்ப தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்பதான் அந்த பருத்தி வீரன் சர்ச்சையில அமீரும் அதோட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டிருந்தது. இதனால சூர்யா அமீரோட சேர்ந்து நடிக்க மாட்டார் அப்படிங்கிற வதந்திகள்லாம் பேசப்பட்டு வந்தது. இப்ப வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் நடிச்சாலும் நடிக்கலைனாலும் கண்டிப்பா அமீர் இந்த படத்துல கண்டிப்பா இருப்பாரு அப்படிங்கிற மாரி வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி சூர்யா இந்த படத்துல கமிட் ஆயிக்கிறதாகவும் நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ இன்னுமே ஷூட்டிங் டேட் ஸ்டார்ட் பண்ணாதனால இந்த படத்தை விட்டு சூர்யா விலகுறதாகவும், அந்த படத்துல தனுஷ் இதுக்கு பதிலா நடிக்கிறதாகவும் இப்போ பேசிக்கிட்டு வராங்க. ஏன்னா, கால் ஷீட் பிரச்சனை இப்போ சூர்யாவுக்கு நெறையாவே இருக்கு. அதுக்கு பதிலா இந்த படத்துல தனுஷையே நடிக்க வைக்கலாமா அப்படிங்கிற மாரியே பிளான் போய்க்கிட்டு இருக்கிறதா பல வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது. இது இன்னும் அபிஷியலா எந்த ஒரு நியூஸும் வராதனால இத பத்தி நாம முன்கூட்டியே பேச முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாரியான ஒரு படத்த நமக்கு தரப்போறாங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இதே மாரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்கள நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.